என் டயட்டுக்கு யூஸ் பண்ண எக் சப்பாத்தி துளியோண்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா தோசை திருப்பியால் சும்மா லைட்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் எக் இருக்குல்ல ஹோல் எக்கை உடச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி பீட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிறத பாருங்க பீட் பண்ணி வச்சுருக்கிறதுல அப்படியே நல்லா கலக்கி உப்பு போட்டு கலக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தவாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா பேனில் ஊற்றுறோம். ஊற்றி அப்படியே என்ன பண்ணுறோம் சப்பாத்தி ஆயில் இல்லாத சப்பாத்தி ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கு அதை வந்து ஆயில் இல்லாத சப்பாத்தி அதை எடுத்து அப்படியே மேலே கவுத்து போடுறோம். பாருங்க இந்த சப்பாத்தி எடுத்து அழகாக ஆயில்லெஸ் சப்பாத்தி எடுத்து அப்படியே மேலே போட்டு ஒரு ப்ரெஸ் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுன்னா அப்படியே ஃப்ளஃபியாக ஊதி வரும். அந்த டைமில் இதை ஒரு திருப்பி போடணும். அப்படியே ஒரு திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு வெந்ததுன்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஒரு நம்மளோட எக் சப்பாத்தி ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ப்ரோட்டீனு ஃபைபர் எல்லாமே கிடச்சிரும். அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அது இன்னொரு மெயின் டிஷ் ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுவீங்க. மீன் குழம்பு இருக்கிற தலையில் இருக்கிற மீன் அதில் ஆயில் இருக்காது அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுற குழம்பு மீன் இது. இதை வந்து ப்ரோட்டீனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? நமக்கு ஏற்ற மாதிரி டயட் ஃபுட் நம்மளே ரெடி பண்ணிக்கணும் எப்போவுமே.